எப்பவும் திறந்தே இருக்கும். ஆளை விடுங்க சார். நீ வித விதமா ட்ரெஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. வேலையில கவனமா இருக்கணும். நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு நான் நிறைய வேலை செய்யறேன் சார். என்னத்த அவர் சொல்றதையே நீ புரிஞ்சுக்கல. சீசன் டைம்ல நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா நிறைய ரெண்டு வரும்ங்கறாரு. மேடம், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னடி சொன்ன? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? நான் கேட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அது இல்லடி, முயற்சி பண்றேன்னு சொல்ற. அப்படித்தானமா? நீங்க ஒண்ணு அவளை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ, ஏண்டி உனக்கு இங்கிலீஷ் கராத்தே மாஸ்டர் கத்து கொடுத்தானா? ஏண்டி இப்படி போட்டு உடைக்கிற? பின்ன இவனா இங்கிலீஷ் பேசுவாளா? பேத்தி வர்றா. ஹலோ தாத்தா. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நீ ராத்திரியே வருவேன்னு டெலிபோன் வந்துச்சே. அது வந்து தாம்பரத்துல பிரேக் டவுன், விழுப்புரத்துல இன்ஜின் ட்ரபிள், சேலத்துல டயர் பஞ்சர். என்ன ஜங்ஷனுக்கு ஜங்ஷன் ட்ரபிளா? நீ ராத்திரி வரவே இல்லையா? நான் விடிய விடிய தூங்கவே இல்ல. பொய் பொய். நேத்து ராத்திரி இவ விட்ட கொரட்டையில 4 வெள்ளக்கார டூரிஸ்டுகள் ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. கதை மாத்துறாரு. 30 ரூபாய் ரூமுக்கு 300 கேட்டாரு. அவன் போயிட்டான். அது போட்டோம். இவ பேரு ரேணு. நம்ம டூரிஸ்ட் பங்களாவில ரிசப்ஷனிஸ்ட். நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்கா. எதுக்கோ இருக்கா. நட எட ரெண்டுமே பிரமாதம். அதனாலதான் இங்க வேலையே. அதான பார்த்தேன். என்னடா ஏபிசிடி எழுத்தெல்லாம் கவுண்டா மாதிரி இருக்குதேன்னு. நீ மொத்தமா இங்கிலீஷே கவுத்துருவிய. அது இருக்கட்டும். என் விஷயத்தை பத்தி மாமா கிட்ட கேட்டியா? என்ன? அதான்க்கா, யாருக்குமே உபயோகம் இல்லாம ஒண்ணு வச்சிருக்காரு மாமா. என்ன வச்சிருக்காரு? அதான் அந்த பழைய பங்களா, புது பங்களா. அதை என் பேருக்கு எழுதி கொடுத்தாரா. அதை வச்சு நான் பழிச்சுக்க மாட்டேனா? அவ்வளவுதானே. உங்க அத்தா வரட்டும், நான் சொல்லி பாக்குறேன். சொல்லி பாக்குறியா? நீ என்னத்துக்கு அந்த ஆளுகிட்ட இவ்வளவு பயப்படுற? கிளி மாதிரி இருக்கிற ஒண்ணு அந்த கோட்டானுக்கு எதுக்கு கொடுத்தோம்? இந்த மாதிரி எதனா சைடுல தட்டிக்கலாம் தானே? உனக்கு பங்களா தானே வேணும். அந்த கோட்டான் வரட்டும், நான் பேசுறேன். அவர்கிட்ட பேசுறேன்டா. இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்லயே பேசு. காலங்காத்தால எவ முகத்துல முழிச்சனோ ஒரு காரியமும் நடக்கல. இந்த தரத்தர பைய காலங்காத்தால பூனை குறுக்க போற மாதிரி போனா. இது பாருங்க, உங்களுக்கு இருக்கிறது அவன் ஒரே ஒரு ஆசை மச்சான். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? அவனை ஏன் இப்படி கரைச்சு கொட்டுறீங்க? மடியில வச்சு கொஞ்சறேன். தேவையில்லை. எனக்கு ஒன்னையும் பிடிக்காது, உன் மடியும் பிடிக்காது. அதெல்லாம் எங்க அக்கா தலையெழுத்து. என்ன பத்தி 1000 பேசி, என் மடிய பத்தி பேசாத. அது என்ன பொல்லாத மடி? பொல்லாத மடிதான். உங்க அக்காட்ட கேடுறா. என்னக்கா? இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா பூட்டியே வச்சிருக்கீங்களே வாடகைக்கு விடாம ஒரு பூத்து பங்களா. அதை என் தம்பி கிட்ட கொடுத்தா யாருக்காவது வாடகைக்கு விட்டு பொழைச்சுக்குவான்ல. பொழைச்சு கிழிச்சா அறிவு கட்டவ. என்ன வாய் ரொம்ப தான் நீளுது. நம்ம சாந்தி முகூர்த்த அன்னைக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? சாந்தி முகூர்த்த அன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்புறியா? அது ஆசையில சொன்னதுடி. தேர்தல் வாக்குறுதி மாதிரி நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாதா? இத பத்தி அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப அவனுக்கு பங்களாவை கொடுக்க போறீங்களா இல்லையா? அது இல்லடி, அந்த பங்களாக்குள்ள பேய் பிசாசு எல்லாம் நடமாடுது. அதனாலதான் வேற யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். எனக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த பங்களாவுக்கு போய் நான் அதை சுத்தப்படுத்துறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தா பேய் பயந்து ஓடும். என் பொண்டாட்டியோட தம்பிங்கிறதுக்காக சொல்றேன். உன் உடம்புல ரத்தமே கிடையாது. அந்த பங்களாவுக்குள்ள போன ரத்த வாந்தி எடுத்து சாவப்படவா? ஏங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, இவர் பெரிய முற்றம் திறந்த முனிவர், சொன்னா பலிச்சிரும். நீ சாவியை வாங்கி கொடுக்க. நீங்க சாவியை கொடுங்க. அடச்சே அறிவோட்ட. அந்த பங்களாவுக்கு சாவி ஏது, கீவி ஏது? சாவி இல்லையா? அப்புறம் ஏன்டா இவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் பங்களா தர. மிஸ் பவித்ரா. எஸ், 1 மினிட். யாரோ ஒருத்தர் வந்து இந்த பெட்டியை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த பெட்டியை கொடுத்தவரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாரு. பார்வையிலேயே ஒரு அலட்சியம். வேற ஏதாவது சொன்னாரா? உங்ககிட்ட பேசணுமான்னு கேட்டேன். வேண்டாம், இந்த பெட்டியை பார்த்தாலே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாரு. யாருமா அவரு? அவரு அவரு வழியில என் கார் ரிப்பேர் ஆச்சு சொன்னல, அந்த மெக்கானிக்கா இருப்பாரு. நான் வரேன். எஸ், பவித்ரா ஹியர். என்ன மேடம், பெட்டி வந்து சேர்ந்துருச்சா? வந்து சேர்ந்தது. பணப்பெட்டி எங்க? அதுதான் எங்களுக்கு வேணும். பணப்பெட்டியா? என்கிட்ட ஏது? உன் கார்ல தானே எடுத்துட்டு போனேன். எங்களை ஏமாத்த நினைச்சா அது நடக்குமா? உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்மா. மிஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. இத பாரு,
மரியாதையா பணப்பெட்டியை கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போ. இல்ல பையனையா? என்ன சொல்றீங்க? என்ன மேடம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? உன்னை தனியா வந்து தானே பணப்பெட்டியை கொடுக்க சொன்ன. எதுக்கு அந்த மோட்டார் சைக்கிளால கூற கூட்டிட்டு வந்த? மிஸ்டர், வேற யாரோ நினைச்சுக்கிட்டு நீங்க இதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் பையன் கிட்ட பேசிக்க. பேசு. டேய் பேசுற. அம்மா, ஏதோ பணப்பெட்டியாமே, அத குடுத்துட்டு சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போங்கம்மா. இவங்க என்ன அடிக்கிறாங்க, நகத்துல ஊசியால குத்துறாங்க. மை காட், இது பாரு, நான் உன் அம்மா இல்ல, வேற ஆண்டி. என்னது, வேற ஆண்டியா? எங்க அம்மா அங்க இல்லையா? எங்க அம்மா உடனே வர சொல்லுங்க. பயப்படாத, போன அவங்க கிட்ட கூட உங்களை பேச சொல்றாங்க. இது பாருங்க, அந்த குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. குழப்பம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பணப்பெட்டி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் பணப்பெட்டியோட வரேன். பார், நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு எஸ்டேட்டுக்கு பின்னால இருக்கிற மரப்பாலத்துக்கிட்ட நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். நீ மட்டும் தனியா பணப்பெட்டியோட அங்க வந்து சேரணும். வேற யாருக்காச்சும் தகவல் கொடுத்த குழந்தைய. நோ நோ, நானே வரேன். நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு கண்டிப்பா வரேன். ஹலோ 737373. யாரு? பவித்ராவா? போர் அடிக்காதீங்க சார், அங்க சிவா இருக்காரா? அவர்கிட்ட நான் அர்ஜென்ட்டா பேசணும். சிவா, உனக்கு போன். பவித்ரு, என்னம்மா எங்களை எல்லாம் மறந்துட்டியா? அப்பப்ப வந்து எங்களை பார்த்துட்டு போறது உனக்கு தான். ஹலோ, சிவா ஸ்பீக்கிங். நான் பவித்ரா பேசுறேன். நான் உங்களை தெரியாதனமா மீட் பண்ணி தொலைச்சிட்டேன் சார். இத சொல்றதுக்கு எப்ப போன் பண்ணீங்க? அட அது இல்ல சார், அன்னைக்கு கத்தையா கரையோட ஒரு பெட்டி எடுத்து கொடுத்தனே, அது பத்திரமா இருக்கா சார்? ஏன்? அடுத்துட்டு உடனே எஸ்டேட்டுக்கு வாங்க. உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து. குழந்தை உயிருக்கு ஆபத்தா? என்ன குழந்தையோட தாயின்னு நினைச்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இத பாருங்க, நான் சொல்ற இடத்துக்கு உடனே புறப்பட்டு வாங்க. நீலமலை எஸ்டேட் ராஜபவனம்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க. அது எங்க தாத்தாவோட டூரிஸ்ட் பங்களா. நீங்களே வந்து ரூம் எடுத்த மாதிரி தங்கிக்கங்க. என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். மத்த விஷயம் நேர்ல சொல்றேன். இதோ உடனே வர. பங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அடே பங்களா பிரமாதமா இருக்குடா. என்ன சாதாரண பங்களாவா? எரிக் புச்சர்னு ஒரு வெள்ளக்கார துரை, அவங்கிட்ட இருந்து நம்ம கேனா பூனாமான சிதம்பரம் செட்டியார் வாங்கி அவர்கிட்ட இருந்து எங்க மாமா வாங்கினதுரா. வெரி நைஸ் பங்களா. இந்த தூசு தும்பெல்லாம் தொடச்சு ரூம் ரூமா தடுத்து வர்ற டூரிஸ்டுகளுக்கு வாடகைக்கு விட்டா அள்ளலாம். பாத்தியா, இப்ப ஏற்பட்ட ஒரு பங்களாவை போய் அனாவசியமா பேய் ஓடுது பிசாசு ஓடுதுன்னு புலரிய கலப்பி விட்டு, எனக்கு நாக்குல பிசாசு புலரிய கலப்பி விட்டாங்கடா. பேயாவது பிசாசாவது எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது, பார்த்தா பயமும் கிடையாது. ஏண்டா, இங்க ராத்திரி தான் எடுத்தா தண்ணி இன்னும் ஏதாவது கிடைக்குமா? சரி பாத்துப்போம். நெஞ்சம் மாறப்போதில்லை. எவ்வளவு பெரிய பல்லு மேலே போடுவேன் படவா. இந்த ராத்திரியில அதுவும் இந்த பங்களால இந்த பாட்டு தேவைதானா? ஏதாவது பக்தி பாடல் பாடுவோமே. மருதுமலை மாமுனியே நாகையா முருகையா. ஏனக்கண்ணா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த துரை பேருனா எரிக் புச்சர், அவன் ஏன் இந்த நல்ல பங்களா வித்தான்? அது ஒரு பெரிய கதை. அந்த எரிக் புச்சர் இருந்தானே துரை, அவனுக்கு ஒரு துரசாடி. அவ பேரு மாந்திரிகா பிசகலேசியா. பேர்லயே பிசாசு புந்தா மாதிரி இல்ல. அந்த பிசகலேசியாவை புச்சர் எலி பாஷான வச்சு கொன்னுட்டான். அவ செத்தா எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அரைச்சி ஏதோ அவங்களுக்கு கூட கத்த முடிச்சா கொன்னுட்டான். கூட்ட எங்க கொண்டா? இதே பங்களால. எந்த இடத்துல? கொஞ்சம் கால அறுத்து வச்சு இந்த இடத்துல. ஏப்பா, இதை இங்க வரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதா? பேசாம படுப்போம். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் ராத்திரியில ஒரு மாதிரியா குரட்ட விடுவேன், பயந்துடாதீங்க. இந்த பாருடா, நான் வந்து தூக்கத்துல மேல கைய கால போடுவேன், பயந்துடாத. ஒரு பயலுக்கு நல்ல வழக்கமே கிடையாது. என்ன சாகடிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏண்டா, இப்போ இங்க யாரோ ஏதோ பேசுன மாதிரி இல்ல? ஒருவேளை இந்த மாந்திரிகா பிஸ்கலேசியாவோ? ஏண்டா, பிசிக்கலேஷியானா இங்கிலீஷ்ல பேசிருக்கணும். எதுக்காக பழி வாங்காம விட மாட்டேன்னு தமிழ்ல அலி குரல்ல பேசுறான். ஐயோ, நம்ம கைத்தறக்கிறதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கத்துக்கிட்டாலும் என்னவா?
அலியா வேற மாறிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வெறும் பிரம. பிரமையா? அவ பேரை சொல்றதுக்கு நீயே 3 தரம் பிசுக்குனே. நான் ஒன்னும் பிசுக்கலடா. ஏடா நீ பயந்த? நீ பயந்தியோ? ஆமா. நான் பயப்படல. எங்க தூங்குறது? தூக்கத்துல பாக்குறதுக்கு இவங்களே கோரமா தான் இருக்கானுங்க. என்ன பிரிகாஷா? ஏதோ உருவம் போச்சுடா. எங்கடா? செவுத்துல. நீ பார்த்த? போன மாதிரி இருந்துச்சுடா. யாரா அவன்? போச்சுங்கிறான், போன மாதிரி இருந்ததுங்கிறான், குழப்பறான்டா அவன். நம்ம அதை பத்தியே பேசிட்டு இருந்தோமா, அதே பயம். கிளி உருவம் போச்சா? ஏதோ பள்ளிய பாத்துருக்காவ. உருவெல்லாம் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ சத்தம் போட்டு பேசாதடா. சாதாரண பேசா புரிஞ்சுக்க மாட்டேனா? பேசாம படுப்போமே. இழுத்து போட்டுக்கிட்டு படு. அதே அதே. அரே, இனிமே எதையா பாத்தீங்கன்னா சொல்லாதடா.